ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ஹேப்பனிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கேஷ்யூஸ் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்டர்ஸ் வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே டெட் ஆகிடுச்சு. சீக்கிரமாக அதில் ஒரு மேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை வந்து காய வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பவுடர் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸ் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே ஒரு நல்ல ஒரு மிக்சர் கொடுத்துட்டு இதை வந்து நட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சமாக எடுத்து இதோட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து இது குழந்தைங்களுக்கு நெய் இதோட நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா பைண்ட் ஆகும். என் குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ நான் வந்து அன்றைக்கி அந்த நட்ஸ் பவுடரில் கொஞ்சமாக எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு நல்லா சூடாக்கிட்டோன்னா அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு அதை பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இதோட நெய் சேர்த்துட்டிங்கனாலும் நல்லா பைண்டிங்க்கு வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ என் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுனாலும் நெய் ஆட் பண்ணல. ஸோ அந்த நட்ஸ் லட்டு தான் குழந்தை வந்து பாருங்கள் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க 2 பேரும். இது ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் எப்பயும் நான் ஒரு ஜேர்னலிங் பண்ணுவேன், ப்ரேயர் ஜேர்னல். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஜேர்னலிங் பிடிக்கும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஜேர்னலிங் டைரி வந்து தீர்ந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அது வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஜேர்னலிங் டைரி. அதில் ஒரு நல்ல ஒரு வேர்டிங்ஸோடு வந்திருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட லாக் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக இருந்தது. அந்த காலத்து ஒரு விண்டேஜ் எடிஷன் மாதிரி. ஸோ ஏற்கனவே என்னோடய ஜேர்னலிங் புக் வந்து தீர்ந்துருச்சு. ஸோ மார்னிங் வந்து எப்போயுமே இட் பிலாங்ஸ் டு காட். அதனால் நான் எப்போயும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மார்னிங் ப்ரேயர். நம்ம ஒரு டீச்சராக இருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம்னா ஒரு டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம். ஸோ நம்மளை க்ரியேட் பண்ணுறவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு குட்டி ஒரு ப்ரேயர் ஜேர்னல். அது ஒரு தேங்க்ஸ் கிவிங். இவ்வளோ நாள் நம்மளை எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் நம்மளை வந்து பாதுகாத்துட்டு வர்றது நம்ம காட் தான். ஸோ எப்போயுமே மார்னிங் ஹார்ஸ் வந்து ஐ வில் கிவ் ஃபார் காட். இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த ப்ரேயர் ஜேர்னல் எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.